ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லோகேஷ் கனகராஜோட எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரன் டைம் எவ்வளோ நேரம் இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லோகேஷ் கனகராஜோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அதாவது எல்சியூ பார்த்தீங்கன்னா 2019 கார்த்தியோட கைதி படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக நம்ம கமல்ஹாசனோட விக்ரம் படம் இந்த எல்சியூக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் இந்த எல்சியூ பார்த்தீங்கன்னா செம ட்ரெண்ட் ஆச்சு. பேன் இண்டியன் லெவலில் பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்ம தளபதி விஜயோட லியோ படமும் பாத்தீங்கன்னா எல்சியூக்குள்ள வந்துச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல வேர்ல்ட் வைடா 650 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ எல்சியூ பாத்தீங்கன்னா செம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சக்சஸ்ஃபுல்லான எல்சியூக்கு ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஜின் ஸ்டோரியை எல்சியூக்கு எழுதியிருக்காரு. ஸோ அதை பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட ரன் டைம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் தான். பிகாஸ் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதே மாதிரி அந்த எல்சியூவோட ஆர்ஜின் ஷார்ட் ஃபிலிம்ல பெரிய பெரிய கேரக்டர்ஸான தில்லி, லியோ, ரோலெக்ஸ், விக்ரம் இவங்க யாருமே பாத்தீங்கன்னா அப்பியர் ஆக மாட்டாங்க. இவங்கெல்லாம் அப்பியர் ஆக மாட்டாங்கன்னா வேற யாரடா அப்பியர் ஆவாங்கன்னு கேட்பீங்க. அந்த எல்சியூ ஷார்ட் ஃபிலிம்ல யாரெல்லாம் அப்பியர் ஆக போறாங்கன்னு பாத்துடலாமா? எல்சியூக்குள்ள பிஜாய் கேரக்டர் பண்ண நம்ம நரேன் அப்பியர் ஆக போறாரு. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா அன்பு கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஸோ அவரும் அப்பியர் ஆக போறாரு. அதே மாதிரி நம்ம பிரபஞ்சன் கேரக்டர் பண்ண காளிதாஸ் ஜெயராம், ஃபைனலி அடைக்கலம் கேரக்டர் பண்ண நம்ம ஹாரி சுத்தமன், இவங்க 4 பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. வெறும் 10 நிமிஷத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்க போகுது. பாப்போம் லோகேஷ் கனகராஜ் இந்த வெறும் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்ல என்ன குக் பண்ணி வச்சிருக்காருன்னு. அதே மாதிரி இந்த எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் நம்ம லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா மார்ச் 14 அவரோட பர்த்டே கொண்டாடுறாரு. ஸோ அவரோட பர்த்டே முன்னிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ கைஸ், டேட்டை பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 14 நெட்ஃபிளிக்ஸ்ல எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் ஆஃபீஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.